நிமிஷம். கௌதம், ஆதித்யா அவங்க கூட திரும்பி வரலையா? இல்ல வித்யா, அவன் ரொம்ப கோவத்துல இருக்கான். அது மட்டும் இல்லாம அவனை வற்புறுத்தி கூட்டிட்டு வரது நல்லதில்ல. அவனோட கோபம் குறையிற வரைக்கும் நாம யார் சொன்னாலும் அவன் கேட்க மாட்டான். அவன் கோபம் குறைஞ்சதும் எது சரி எது தப்புன்னு அவனே உணர்வான். நீ தான் நம்ம யோசிச்சு பாப்பா. நம்ம வீட்டு மேல யார் கண்ணு பட்டுச்சுன்னே தெரியலையே வித்யா. எவ்வளவு பிரச்சனைங்க. வீட்டுல இருக்கிற யாருமே சந்தோஷமா இல்ல. கௌதம், வேணும்னா பாருங்க, எப்படி நல்ல நேரம் கடந்து போச்சோ அதே மாதிரி இந்த கெட்ட நேரமும் சீக்கிரம் கடந்து போயிடும். இதுல நல்ல விஷயம் என்னன்னா, இந்த கெட்ட நேரத்திலேயே நாம எல்லாரும் சேர்ந்திருக்கோம், உண்மையோட சேர்ந்திருக்கோம். என்ன இருந்தாலும் பிரியா எந்த அளவுக்கு பேசுறது எல்லாமே சரியில்லை. அவளோட பேச்சு எடுக்காத. இங்க பாருங்க, நீங்க உங்க மனசுல இருக்கிறத என்கிட்ட தைரியமா சொல்லலாம். இந்த மொத்த வீட்லயும் நான் மட்டும்தான் உங்களுக்கு சொந்தமானவன். என்கிட்ட எதுக்காக மறைக்கிறீங்க? எப்படியும் நான் மட்டும்தானே உங்களுக்கு துணையா இருக்கேன். சொல்லுங்க, ஏன் பிரியா இப்படி எல்லாம் பேசினா? இந்த பொம்பளைங்க இருக்காங்கல்ல, அவங்க ஆம்பளைங்க காலுக்கு செருப்பா இருக்காங்க. அந்த செருப்பை நாம எப்படி தலைக்கு மேல தூக்கி வச்சுக்க முடியாதோ அதே மாதிரி இவங்களையும் நாம தலைக்கு மேல தூக்கி வச்சுக்க கூடாது. பொம்பளைங்களுக்கு எவ்வளவு துக்கம் இருந்தாலும் அவங்களை சந்தோஷப்படுத்த வேண்டியது அவங்களோட கடமை. ஒருவேளை அவங்க ஆம்பளைங்களை கஷ்டப்படுத்த நினைச்சாங்கன்னா அந்த மாதிரி பொம்பளைங்களை ஆம்பளைங்க வாழ்க்கையை விட்டு தூக்கி போட்டு அவுட். அதான் எல்லாரும் சொல்லுவாங்களே, யூஸ் அண்ட் த்ரோ. யூஸ் அண்ட் த்ரோ. உங்களை ஆம்பளைங்க காலுக்கடியில போட்டு மிதிச்சு வச்சிருந்தாதான் ஒழுங்கா இருப்பாங்க. கொஞ்சம் இடம் கொடுத்தாலும் நம்ம தலைமலை ஏறி உட்காந்துட்டு டான்ஸ் ஆடுவாங்க. நீயும் ஆடிக்கிட்டு தானே இருந்த. உன்கிட்ட 2-3 தடவை கோவமா பேசுனதும் தான் உன் புத்திக்கு ஏறிச்சு. இப்போ உன் தகுதி என்னன்னு தெரிஞ்சிருச்சுல்ல. யாரை எந்த இடத்துல அனுப்பி வைக்கணுமோ அவங்கள அந்த இடத்துக்கு அனுப்பி வைக்க எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அந்த பிரியாவுக்கு கொஞ்சம் இடம் கொடுத்து நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதனாலதான் அவ இன்னைக்கு என் தலைமையில ஏறி உட்காந்து ஆடிட்டேன். அன்னைக்கு என்னமோ நான் அவகிட்ட கொஞ்சம் விளையாடிட்டேன். அதுல என்ன பெரிய தப்பு இருக்கு? அவகிட்ட இருந்து நான் ஏதாவது பறிச்சிட்டேனா? அவகிட்ட முன்னாடி இருந்தது ஏதாவது இப்போ குறைஞ்சு போயிட்டா? அதான் ஒவ்வொருத்தருக்குமே ஸ்போர்ட்டிங் ஸ்பிரிட்னு ஒன்று எப்போ இருக்கும். அன்னைக்கு அவளை நான் வேற ஒன்றும் பண்ணல. நான் சொல்றது நம்புறேன். நான் அன்னைக்கு அவளை வேற ஒன்றும் பண்ணல. அவளை அடையறதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ண, ஆனால் அவன் மிஸ் ஆகிட்ட. இப்போ சொல்லு, அவள் களங்கம் ஆகல. அவளுக்கு எந்த அநியாயமும் நடக்காதப்போ இவ இந்த மாதிரி கொதிக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இப்போ தேவயானிக்கு இவ உதவி ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா அவ உதவி இருந்தால் தானே கேஸில் ஜெயிக்க முடியும். அதான் தேவயானி வேற அப்படியே புலி மாதிரி பாய ஆரம்பிச்சிட்டால. அவளுக்கு தைரியம் வந்துருச்சு. எல்லாம் அந்த பிரியா கொடுக்குற தைரியம் தான். பிரியா தான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கான்.
அன்னைக்கே அவளை நான் நினைச்ச மாதிரி செஞ்சு முடிச்சிட்டு அவ கதையை முடிச்சிருந்திருக்கணும். அன்னைக்கே அவளை தீர்த்து கட்டி இருந்திருக்கணும்.